ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. இன்னைக்கு நம்ம திருப்பி மைன்கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். ஆனால் எனக்கு இதில் ஒரு பிரச்சனை. நான் ஒரு ஜூக்கு முன்னாடி நிற்கிறேன். இந்த ஜூக்குள்ளே போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் காட்டுறேன். உள்ளே போ 64 எமரலாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. வெறும் அந்த மிருகத்துக்கு போடுறதுக்கு தீனி இருக்குது. அதனால் ஒழுங்காக உள்ளே போகலாம். யாரும் பார்த்துடக்கூடாது. இங்கே இவ்வளோ இப்படி ஓட்டை வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லா மிருகத்தையும் பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது சிக்கன். இதை முட்டை போட்டிருக்கப்பா. முட்டை தான் முட்டை. யாருக்கு ஸ்வெதை வேணும்? ஓடியா அதுக்கு போட்டாச்சு சிக்கன். இது என்ன பிக்குக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சேறு தண்ணி எல்லாம் இருக்குது குடிக்க. சிக்கனுக்கும் அதே மட்டும் தண்ணி மட்டும் வச்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு விதையோடு தீக்கு வச்சுருக்காங்க. அடுத்து என்ன ஆமாம், என்னால் இப்போ பறக்க முடியுமே. என்ன பறந்தே இருந்திருக்கலாமே. இதுக்கு கஷ்டப்பட்டு வெளியே இது பண்ணி வந்தேன். சரி விடுங்க. அடுத்து பாக்ஸ் பாருங்கள், ஒன்று தூங்குது. பக்கத்தில் போவோமா? டிங்கி ரொம்ப பக்கத்தில் ஃபேஸ். அப்படியே கொண்டு போய் தண்ணியில் தெளிடுவோம். முடிச்சுக்கிச்சு. இப்போ ஃபாக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதுங்க ஃபென்ஸை தாண்டி போயிடும். அதனால தான் 2 ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. சிக்கனாக அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பார்த்தீங்கல்ல, சிக்கன் தான் பயங்கரமாக வேட்டையாடுவாங்க. ஐயோ, குட்டி கோழி பார்த்தீங்களா? குதிச்சு வந்து வேட்டையாடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஃபாக்ஸ் குதிக்குதான்னு பார்ப்போம். ஒன்று பார்த்துருச்சு பார்த்தீங்களா? குதிச்சது பார்த்தீங்களா? அவ்வளோதான், ஃபாக்ஸை பார்த்தாச்சு. அடுத்து பேண்டா. எல்லாத்துக்கும் பிடிச்ச ஏங்க இது தப்பிக்குதுங்க. எப்படிங்க தப்பிக்குது? ஐயோ, ஜூக்காரம் பார்த்தானே. அவ்வளோதான். என்ன பண்ணி இங்கே வந்துச்சு? அடியாத்தி, நீங்கள் எப்படா தப்பிச்சிங்க? இந்த பிளாக்ல எதாவது தப்பிக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், பேண்டாவை பற்றி உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு தெரியல. இவ்வளோ இது நீங்கள் இப்படி முழுசத்து தரையில் தூக்கி போட்டிங்கன்னா, மாற்றி போட்ட பேம்பு தூக்கி போட்டிங்கன்னா அதுங்க கையில் அடிச்சு சாப்பிடுங்க. அழகாக இருக்கும் பார்க்க. பாருங்கள் எவ்வளோ அழகுச்சு. அப்படி ஜிலுக்குன்னு. வாங்க சோறுனு வரீங்க. வா உள்ளப்பா. ஐயோ, அடிச்சுக்கிட்டேப்பா. பாருங்க எவ்வளோ அழகுச்சு. அப்படி ஐயோ, மூஞ்சியில் அடிச்சுக்கிது. உனக்கு நல்லா இல்லையோ? உனக்கு காசு போட்டு வாங்கியிருந்தா உனக்கு நல்லா இல்லையா? இன்னும் சாப்பிட நிறுத்திடுச்சு. சாப்பிடு. ஜீரணம் இருக்கையில் ப்ராப்ளம் மட்டும். அடுத்து போலார் பியர் இருக்குது. நான் இது அதுங்களுக்குள்ள பார்த்துட்டு இருக்குது. எதில் தப்பிக்க பார்க்குறீங்க? ஓனர் பார்த்தா என்ன வந்துட்டோம். உனக்கு மீன் கொண்டு வந்துருக்கு. தப்பிச்சிருச்சு. சரி, நாளைக்கு என்ன நாம் கொடுக்க வேண்டிய கடமை கொடுத்தலாம். மீன் வேணுமா உனக்கு? மீன் நான் ஏன் நாய் கூப்பிட்ற மாட்டேன் கூப்பிட்றேன். மீன் வேணுமா? மீன் குட்டி நெல்லுக்குட்டி. மீனை திங்க மாட்டேங்குது. நீ கேட்ட பையன். போலார் பியர்லாம் மீன் திங்க நான் திங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, இந்த இதுங்க மீன் சாப்பிட மாட்டேன். பார்க்குதுங்க. வேணுமா? சாப்பிடு. ஆளுக்கு ஒன்று தான். சரிண்ணா, அப்படியே போட்டுறேன். யாரும் வேணுமா எடுத்துக்கணும். 64 இருக்கு. அடிச்சுக்காம சாப்பிடணும். அடுத்து உல்ஃப். ஏதான் நம்ம நாயை வளர்ப்போம். உங்களுக்கு எதுவும் நான் கொண்டாடலையே. காப்பலாம் கிரியேட்டிவ் மோடில் போய் எடுத்துக்கலாம். எலும்பி வேணுமா? ஆளுக்கு ஒரு எலும்பு. அப்புறம் உல்ஃபை பற்றி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உல்ஃப் எந்த மாப்பை பார்த்தாலும் அவ்வளோக்கா அக்ரெசிவ் ஆகாது. அதே ஒரு ஷீப்பையோ இல்லை ஸ்கெலிட்டோனையோ பார்த்துருச்சுன்னா சரியாக அக்ரெசிவ் ஆகும். எல்லா உல்ஃபோட கண்ணையும் பார்த்துக்கோங்க. எல்லாம் பிளாக் கலரில் இருக்குது. இப்போ நான் ஷீப் இருக்கிறேன்.
பார்த்தீங்களா ரெட் கலரில் மாறிடுச்சு. எத்தனை ஷீப் போட்டாலும் வேட்டையாடிடுங்க. பார்த்தீங்களா, இது ஸ்கெலிட்டனாக இருந்தாலும் வேட்டையாடிடுங்க. பாருங்க கண்ணை பாருங்க எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது. பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக வேட்டையாடிச்சுங்க. இதையே நீங்கள் போனும் அதுக்கு தேவையான அளவு கொடுத்துருக்கீங்கன்னா அது உங்கள் பெட்டாகவும் மாறிடும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டான வீடியோ. ஏன்னா மல்டிப்ளேயர் வீடியோ இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி முடித்தோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும். மல்டிப்ளேயர் வீடியோ வந்து எங்களது கரப்ட் ஆயிடுச்சு. கலாட்டா கேமிங்கோட ரெக்கார்டர் சாஃப்ட்வேர் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் பேசினது எதுவுமே உழுவல. என்னோட மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் சில சமயம் கழிச்சு என்ன சர்வர் ட்ராப் ஆகிடுச்சு. அதாவது ராக்கெட் ரயில் புது அப்டேட் விட்டாங்க, நாங்கள் அப்டேட் பண்ணல. அதனால் யாருமே விளையாடல. அதனால் இருக்கிறத வச்சு ஃபன்னி கிளிப் மட்டும் எடுத்து நான் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்த வீடியோ வந்து வர ராக்கெட் ராயல் மல்டிப்ளேயரே வரும். இல்லை அடுத்த வீடியோவா இதுக்கு முன்னாடி வீடியோவா எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி ராக்கெட் ராயல் திருப்பி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அது ஒழுங்காக தான் வந்திருக்கு. அது ஒருத்தர் நம்ம தெரிஞ்சவர் கூட இன்னும் 2 வியூஸ் கூட வந்து விளாட போகிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேஃபோ. அதே மாட்டம் மறக்காமல் கலாட்டா கேமிங்க்கும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவர் கூட தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாத்துக்கூடையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கள் கூட விளையாடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். 2 பேர் அப்படிதான் கேட்டிருக்காங்க. 2 பேரும் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் இன்னும் சில விஷயங்கள் பண்ணலை. அதனால அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அவங்க கூட விளையாட போகிறோம். ஓகே கைஸ், see you in the next video. Bye.